கடவுள் வந்து குடியேறணுங்கிறதுக்காக நாங்க கோயிலை கட்டணும், அதுக்குள்ள வந்து பிசாசு வந்து குடியேறிச்சுன்னு சொன்னாரு. அது அன்னைக்கு வந்தது வந்து லேசான பிசாசு தான். புளிய மரத்துல ஆணி அடிச்சா போயிடும். இது நம்மள ஆள கொள்ற பிசாசுல வந்துருக்குது இப்போ. அம்பேத்கர் இன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாரு? அது தெரிஞ்சுதான் அவர் சொல்லியிருக்காரு. இந்து ராஜ்யம் இங்க வந்து அமைந்து விட்டால் அதை விட நாட்டுக்கு பேராபத்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்ப இளைஞர்கள் பாக்குறவங்களுக்கு காங்கிரஸ் அதை பண்ணுச்சு, நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் என்னமும் பண்ணிருக்கட்டும்பா, ஒண்ணுமே பண்ணல. அது பண்ணது பூராமே கெடுதல். கையில 10 வருஷத்துக்கு மேல ஆட்சியை கொடுத்தாச்சு. இந்த 10 வருடம் என்பது ஒரு சுதந்திரம் அடைந்த ஒரு 75 ஆண்டு கால நாட்டில் காங்கிரஸ் கட்சி தொடங்கி வைத்த பல சீரொழி வேலைகள்னே வச்சுங்க ஒரு பேச்சு. அதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு இந்த 10 வருஷம் உனக்கு போதாதுன்னா நீ இடத்த காலி பண்ணு, அதெல்லாம் சரி பண்றதுக்கு புதுசா யாரையாவது வைப்போம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு யங்ஸ்டரை வைப்போமே, என்ன போச்சு? 10 வருஷமா உனக்கு ஒரு மேண்டேட் கொடுத்துருக்குறாங்க மக்கள். என்ன மேண்டேட் இது? இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி இந்த நாட்டை கட்டமைக்க வேண்டும்னு உங்கள்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்குது. அதை கட்டமைச்சிட்டு போக வேண்டியதானே?